கடினமான சூழ்நிலையில் தமிழ் மக்கள் அமெரிக்க தூதுவர் தெரிவிப்பு. தங்கள் உறவுகளை நினைவு கூறுவதை தடுக்க சட்டத்தில் இடமில்லை, ஜனாதிபதி சுட்டிக்காட்டு. ஜூலை மாதம் முதல் மின் கட்டணத்தில் திருத்தம், வெளியாகவுள்ள அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாகவுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல். இந்தியாவின் போன்பே யூபிஐ கட்டண செயல்முறை இலங்கையில் அறிமுகம். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தின் மைதான பாதையை விடுவிக்க டக்ளஸ் தேவானந்தாவினால் நடவடிக்கை. ரஷ்ய உக்ரைன் களமுனையில் பலியாகிய 16 இலங்கை இராணுவ வீரர்கள், பாதுகாப்பு அமைச்சு எச்சரிக்கை. ஆனந்த பர்மனின் விடுதலையில் அக்கறை கொள்ளாத அரசு, முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. இந்த அரசை விரட்டியடிக்க எதிரணிகளை ஒன்றிணையுங்கள், சந்திரிகாவிடம் டிலான் வேண்டுகோள். தொடர்பான விரிவான செய்திகள். மிகவும் கடினமான சூழலில் தற்போது தமிழர்கள் உள்ளார்கள் என்பதனை ஏற்கின்றோம் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த அமெரிக்க தூதுவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடி வருகிறார். அதன் ஒரு அங்கமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் நேற்றிரவு விசேட சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், சித்தார்த்தன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேற்படி சந்திப்பில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பிலேயே அமெரிக்க தூதுவரால் அதிக அக்கறை செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாக தெரிவுக்கு எதிரான வழக்கு விடயம் குறித்தும் அமெரிக்க தூதுவர் வினவியுள்ளார். குறித்த சந்திப்பின் போது பொது வேட்பாளர் விடயத்தில் கூட்டமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட மூவரும் 3 நிலைப்பாடுகளில் காணப்பட்டனர். ஜனாதிபதி தேர்தலில் முன்பு சரத் பொன்சேகா, மைத்ரிபால சிறிசேன, சயித் பிரேமதாசா என வாக்களித்து ஏமாற்றமே அடைந்தோம். அதனால் பொது வேட்பாளர் வேண்டும், இதனை தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைக்கும் களமாகவும் பயன்படுத்தலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். அதே நேரம் பொது வேட்பாளர் விடயம் பொருத்தமற்ற ஒன்று என்பதே தனது நிலைப்பாடு எனவும், இருப்பினும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பிரஸ்தாபித்து ஒரு தீர்மானத்தை எட்ட முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் மௌனம் காத்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் நில விடுவிப்பு, அரசியல் கைதிகள் விடயம், பொறுப்பு கூறல், மனித உரிமை போன்ற விடயங்களில் நாங்கள் பல விடயங்களை இலங்கை அரசிடம் சொன்னோம். அவர்கள் செய்வதாக இல்லை. மிகவும் கடினமான சூழலில் தற்போது தமிழர்கள் உள்ளார்கள் என்பதை ஏற்கின்றோம். இருப்பினும் நாம் தொடர்ந்தும் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாக தெரிவுக்கு எதிரான வழக்கு விடயம் குறித்து அமெரிக்க தூதுவர் வினவிய போது அதனை தனிப்பட பேசுவதை பொருத்தமானது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பதிலளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தங்கள் உறவுகளை நினைவேந்தும் உரிமை மக்களுக்கு உண்டு, அதை சட்டத்தாலும் மறுக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஆகிய இருவரிடமும் தொடர்பு கொண்டு பேசிய போது இதனை தெரிவித்துள்ளார். மேலும் திருகோணமலை மூதூர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் விரைவில் பிணையில் விடுவிக்க வழி செய்யப்படுவார்கள். அது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ரான் அலசுக்குரிய தரப்புகளுக்கு வழிகாட்டல் விடுத்திருக்கின்றார் எனவும் இந்த உரையாடல்களின் போது ஜனாதிபதியால் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மனோ கணேசன் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கிழக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் போலீஸ் கெடுபிடி, அராஜகம் குறித்து விசனத்துடன் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதை விவரமாக செவிமடுக்க முன்னரே இவ்விடயம் குறித்து சார்ல்ஸ் நிர்மலநாதன் தன்னுடன் தொடர்பு கொண்டு பேசினார் எனவும், சம்பூரில் கைதானோரை பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மனோ கணேசனுக்கு தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களுக்காக உறவுகள் நினைவேந்தல் செய்வது அந்த உறவுகள் ஒவ்வொருவரினது உரிமை. அதை ஏன் தடை செய்ய போலீசார் முனைகின்றனர் என்பது எனக்கு விளங்கவில்லை என ஜனாதிபதி கூறியுள்ளார். இது தொடர்பில் அரசு தலைவராக நீங்கள் ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுத்து அதை பகிரங்கமாக அறிவித்து போலீசாருக்கும் நாட்டுக்கும் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும். அதற்கான காலம் இதுதான். தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் அல்லது அமைப்புடன் தொடர்பு படுத்தாமல் தங்கள் உறவுகளை நினைவேந்த அனைத்து மக்களுக்கும் உரிமை உண்டு. அதை அங்கீகரிக்கின்றோம். அதை தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது என்ற கொள்கை பிரகடனத்தை நீங்கள் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதியிடம் இதன்போது மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார்.
மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க நாளை வரை கால அவகாசம் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி ஆணைக்குழுவிடம் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் மின்சார சபை விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 10ஆம் தேதி வரை காலத்தை நீடிக்க பொது பயன்பாடு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது. எவ்வாறாயினும் கடந்த 10ஆம் தேதி இலங்கை மின்சார சபை உரிய முன்மொழிவுகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை என பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதன்படி பொது பயன்பாடு ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு மற்றுமொரு நினைவூட்டலை விடுத்துள்ளது. இதனை அடுத்து முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க நாளை வரை கால அவகாசம் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உரிய முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்ற பின்னர் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என ஜூலை மாதம் மின் கட்டண குறைப்பு சதவீதம் குறித்து அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அதன்படி தனது அமைச்சின் கீழ் இவ்வருடத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் பாராளுமன்ற ஆலோசனை குழுவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாது. எனவே ஜூலை மாதத்துக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்படாது. அரசாங்கம் போதிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது. ஆனால் சில துறைகள் இன்னும் வேலை செய்யவில்லை என தெரிவித்துள்ளார். இந்திய ஃபின்டெக் நிறுவனத்தின் போன்பே யூபிஐ கட்டண முறை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று இடம்பெற்ற வெளியீட்டு நிகழ்வில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் லங்காபேயுடன் இணைந்து இலங்கையில் யூபிஐ கட்டணத்தை ஏற்றுக்கொள்வதை செயற்படுத்தியதாக போன்பே அறிவித்துள்ளது. இதன் மூலம் இலங்கைக்கு வருகை தரும் தமது செயலி பயனாளர்கள் தற்போது நாடு முழுவதும் உள்ள லங்காபே QR வணிகர்கள் மூலம் யூபிஐயை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் என போன்பே அறிவித்துள்ளது. அத்துடன் போன்பே பயனாளர்கள் ரொக்கத்தை எடுத்து செல்லாமல் அல்லது நாணய மாற்றங்களை கணக்கிடாமல் பாதுகாப்பான மற்றும் விரைவான பணம் செலுத்த லங்காபே QR குறியீட்டை ஸ்கேன் செய்யலாம் என்று போன்பே அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் இந்தியாவின் உடனடி கட்டண தொழில்நுட்ப சேவையான யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் UPI இலங்கை மற்றும் மொரீசியஸில் ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்பான காணொளி மாநாட்டு நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மொரீசியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜக்நாத் மற்றும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தின் மைதானத்திற்கான பிரதான பாதையை விடுவிப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் பாடசாலையின் மைதானத்துக்கான பிரதான பாதையில் அமைந்துள்ள இராணுவ முகாம் மாணவர்களின் மைதான செயற்பாடுகளுக்கு அசௌகரியமாக இருப்பதாக டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. குறித்த கோரிக்கை தொடர்பாக அமைச்சர் முன்னெடுத்த தொடர் நடவடிக்கையினால் இராணுவ முகாமின் ஒரு பகுதியை விடுவித்து மைதானத்துக்கான பாதையை வழங்குவதற்கு இராணுவத்தினர் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட உள்ள பகுதியை நேற்று பார்வையிட சென்ற அமைச்சரை வரவேற்ற குறித்த பகுதிக்கு பொறுப்பான இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜெயவர்தன சம்பந்தப்பட்ட பகுதிகளை அமைச்சருக்கு காண்பித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போரின் போது 16 இலங்கை ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஓய்வு பெற்ற ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் வெளியேறியமை தொடர்பில் 288 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் பாதுகாப்பு ராஜ்யாங்க அமைச்சர் பிரேமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். இந்த முறைப்பாடு தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சும் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய போரில் ஈடுபட்டு வரும் ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவ வீரர்கள் மீது அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ராஜாங்க அமைச்சரால் மனித கடத்தலில் ஈடுபடுவோர் தொடர்பில் 0124011146 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போருக்கான ஆட்சேர்ப்பு தொடர்பான விளம்பரங்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். மேலும் போரின் முன் வரிசையில் இருந்த எமது நாட்டின் இராணுவ வீரர் ஒருவரை தன்னால் தொடர்பு கொள்ள முடிந்ததாகவும் ரஷ்ய மொழியில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் சட்டபூர்வமானது அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இம்மாதம் இறுதி வாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரியவந்துள்ளது.
கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வருகை தரும் ஜனாதிபதி கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட வைத்தியசாலை கட்டிடம் ஒன்றை திறந்து வைத்த பின்னர் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். யாழ் புதனா வைத்தியசாலையிலும் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடம் ஒன்றை ஜனாதிபதி திறந்து வைக்கவுள்ளார். யாழ்ப்பாண விஜயத்தின் போது பலி வடக்கு பகுதியில் ஒட்டகப்புலத்துக்கு செல்லும் பிரதான பாதையினையும் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் தற்போதைக்கு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து ஜனாதிபதியின் விஜயம் தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து வருகின்றனர். கொழும்பு விளக்கமறியல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த 9 நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற சமூக செயற்பாட்டாளரான செல்வநாயகம் ஆனந்தவர்மனை நேற்றைய தினம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் சிறை வைத்தியசாலைக்கு நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இல 117 தோணிக்கல் வவுனியா என்ற முகவரியைச் சேர்ந்த ஆனந்தவர்மன் கடந்த 26/3/2024 அன்று பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அவர் தனது முகநூல் பக்கத்தினூடாக மக்களிடையே பிரச்சினை ஏற்படக்கூடிய வகையில் பதிவுகளை இட்டு வந்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்ற கட்டளையினை பெற்றுக்கொண்டு சமூக செயற்பாட்டாளரான தன்னை மறு அழைப்பு திகதி எதுவுமின்றி கொழும்பு விளக்கமறியல் சிறையில் கால வரையறையற்ற விளக்கமறியலில் தடுத்து வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் தன்னை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அவ்வாறு இல்லையேல் தன் மீது பொய்யாக புனையப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அமைய மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து மன்றில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 9 நாட்களாக சிறைக்குள் இருந்தவாறு உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். யுத்தத்தின் போது கடுமையான விழுப்புண்களுக்கு ஆளாக்கப்பட்ட ஆனந்தவர்மன் ஏற்கனவே கடந்த 2009ஆம் ஆண்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் 7 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்து விடுதலை பெற்றிருந்தவர் என்பது கவனிக்கத்தக்கது. அதன் அடிப்படையில் நீண்ட கால உடல் உள ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்த இவர் தற்போது 9 நாட்களை கடந்தும் உறுதியோடு மேற்கொண்டு வருகின்ற உணவு தவிர்ப்பு காரணமாக உடல் உருக்குலைந்து மிகவும் சோர்வுற்ற நிலையில் வெலிக்கடை சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே இதன் மூலம் மக்களின் பக்கம் நின்று ஜனநாயக வழியில் பொதுவெளியில் செயற்பட்டு வருகின்ற சிவில் செயற்பாட்டாளர்கள் மீது அரச இயந்திரங்களை கொண்டு மறைகரமாக அடக்குமுறைகளை மேற்கொண்டு சட்டத்தின் பெயரில் குரல் வலைகளை நசுக்குகின்ற செயல்களில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றமையை காண முடிகின்றது. எனவே மக்கள் நலனை மகுட வாசகமாக கொண்டு இயங்கும் அரசியல் மற்றும் குடிமகள் சார் அமைப்புகள் வீதி வரையே பிரச்சினை எம் வீட்டுக்குள் வரவில்லை என்று வேடிக்கை பார்த்து கொண்டிராது ஜனநாயகத்தின் குரல்களுக்கு ஆபத்து நேருகின்ற போது யாராக இருந்தாலும் அதனை தட்டி கேட்கின்ற மனநிலையுடன் கருமம் ஆற்றுவதன் ஊடாகவே எதிர்பார்க்கின்ற மக்களாட்சியின் அடைவு மட்டத்தை அண்மிக்க முடியும் என்பதை தயவுடன் வலியுறுத்த கடமைப்படுகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பிரச்சினை தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு ஜனாதிபதியின் வருகையின் போது கும்மாத்துறை பகுதியில் மயிலத்தமடு மாதவனை மேல்சேர்தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 37 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இதன்படி வழக்கு விசாரணை நேற்று ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையானது எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரணில் ராஜபக்ச அரசை வீட்டிற்கு விரட்டியடிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியுடன் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை முன்னெடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பிரேரா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. நிமல் சிறிபால டி சில்வா உள்ளிட்டவர்கள் அரச பக்கம் உள்ளனர். இதே வழியில் சுதந்திர கட்சி பயணித்தால் யானை விழுங்கிய விளாம்பலத்தின் நிலையே சுதந்திர கட்சிக்கு ஏற்படும். அவ்வாறானதொரு நிலை ஏற்படாமல் இருக்கவும் ஊழல் மிகு இந்த அரசை விரட்டி அடிப்பதற்காகவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் அனைத்து சக்திகளையும் இணைக்கும் பொறுப்பை முன்னெடுக்குமாறு சந்திரிகாவுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். இன்னும் 5 பௌர்ணமி தினங்களுக்குள் இந்த அரசு நிச்சயம் விரட்டி அடிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.